माये विष्णुमये माया माया विष्णुमया சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி மட்டுமல்ல, ஜோதிடம் அத்தனையுமே உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயம் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களுமே நான் உங்களோடு பேசி வருவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் இந்த சப்ஸ்கிரைப் ஒரு காரணமாக அமைகின்றது. திருத்தணி ஆலயம் அமைவதற்கு இந்த சப்ஸ்கிரைப் ஒரு காரணம். அந்த புண்ணிய பலன் முழுமையும் உனக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அந்த வகையில கிரகங்களுடைய பெயர்ச்சியை நாம் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய இருப்பையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எந்த வகையிலும் நிம்மதியை பெற முடியவில்லை. வாழ்வே ஒரு புலம்பலாகி போய்விடுகின்றது. நிம்மதியை சந்திக்கவே முடியவில்லை. எந்தெந்த இழப்புகள் எப்போ வரும், யாரால வரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாழ்க்கை ஒரு போராட்ட களமாக அமைந்து விட்டதே என்று கலங்குவதையும் புலம்புவதையும் நான் பார்க்கின்றேன். கவலையே பட வேண்டாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் மட்டுமே நன்மதிமைகளை தந்து விடாது. நம்முடைய கர்மா என்று ஒன்று இருக்கின்றது. அதை விட முக்கியம், ஒரு மனிதன் முழுமையான நற்பலனையும் யோக பலனையும் பெறணும்னா அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல தசா புக்தி நடக்கணுங்க. அதை வைத்துதான் ஜோதிடம் சொல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாதுங்க. நல்ல யோக பலனை தரக்கூடிய கிரகங்கள் யோகத்தை தரணுங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல கணவன், நல்ல தொழில் எல்லாம் இருந்தும் கூட அதை முழுமையா அந்த பலனை அனுபவிக்க முடியலன்னா இருந்து என்ன, இல்லாமல் போய் என்ன. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிலை தான். சமீபத்துல குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியானார். கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மனதுக்கு காரணமாகிய அந்த சந்திரனுடைய இடம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனசுதாங்க காரணம். அந்த மனது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பார்கள். அந்த மனசு ஒரு மனிதனுடைய மனோநிலை நன்றாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி நகர்த்த முடியும். உதாரணம் சொல்லிட்டேன். அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஒரு குருவிட்ட போய் ஒரு உபதேசம் பெற போறீங்க. அந்த குருவுக்கு சீடராக போகின்றீர்கள். அப்ப அந்த குருவிட்ட சொல்றாங்க, குரு இப்ப நல்ல மனோநிலையில இருக்கணும், அப்ப போய் பாருங்க. ஒரு அரசியல்வாதியை போறீங்க, ஏங்க இவர் என்ன மனநிலை இருக்கான்னு எனக்கு தெரியல, அவர் ஒரு நல்ல மனநிலை இருக்கும் போது உதவி கேட்டாலும் செய்வார். அம்மா சொல்றாங்க பையன்ட்ட, டேய் அப்பா நல்ல மனநிலையில் இருக்காரா, இப்ப போட காரியம் சாதிச்சுக்கலாம். அந்த மனோநிலை சரியாக அமைந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை அதை தரக்கூடியவன் யார், சுட்டி காட்டுபவன் யார், கட்டி தூக்குபவன் யார்னு பார்த்தா குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான யோக பலனை தருகிறார். அதுதான் கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். கஜம் என்றால் யானை, யானையின் பலம் நமக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் கேசரி என்றால் சிங்கம், சிங்கனுடைய வலிமை மட்டுமல்ல, கம்பீரம் மட்டுமல்ல, ஆளுமை திறன். ஆக இந்த இரண்டும் ஒன்றாக சேர்கின்றது. குருவானவர் சந்திரனுடைய இடத்துக்கு வரும்போது இந்த யோக பலனை தருகின்றார். அது மீனத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். குரு பகவானுடைய அதாவது தன் இடத்தை தானே, தன் ராசியை தானே பார்க்கின்றார். சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் ஜென்மமாக இருந்தாலும் கூட எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. ஜென்ம சனி, அர்த்தாசிரம சனி, சனி பகவான் தரக்கூடிய பலன், மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். இந்த ஒரு யோகம் மட்டும் உங்களுக்கு அமைந்து விட்டால் போதும், அற்புதமான யோகம் தரும். அந்த வகையில மாயன் பயிரைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை உண்டு. மீனம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் 5 அதிர்ஷ்ட குருவாக இருக்கின்றார். அற்புதமான யோக பலனை தரக்கூடிய குருவாக இருப்பதாகத்தான் சொன்னாலும் எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கலைங்க, எந்த முன்னேற்றமும் கிடைக்கல, எந்த பிரச்சனையும் என்னை விட்டு நகரல. மேலும் மேலும் துன்பமும் துயரமும் ஒரு தொடர்கதையாகின்றதே என்றெல்லாம் சொல்வதை கேட்கின்றேன். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த கஜகஜேஸ்வரி யோகம் எந்த விதமான தாக்கத்தை தரும், மனோநிலையை தரும் மீனராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மீனராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானுடைய கிடுக்கு பிடி, ஆனா குருவினுடைய பார்வை.
எது ஜெயிக்கும் என்று பாத்தீங்கன்னா, எது ஜெயிக்குமோ தோக்குமோ நாம் நன்றாக நலமாக இருந்து விட்டாலே போதும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல அந்த நரி வலம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, அந்த வகையில் இந்த கஜகேசரி யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க மீனராசி. இதுவரை எந்த விதமான முன்னேற்றமும் வாழ்க்கையில சந்திக்கலைங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு விரக்தியான நிலை தானே, கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல ராசிக்கு 3ல ஆத்மகாரகன் சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான், களத்திரகாரகன் சுக்கிரன் என்ற 2 சுபகிரகங்களும் இருப்பதனால அற்புதமான ஒரு யோக பலன் தானே இந்த காலகட்டம். மிகச்சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலம். பிரச்சனைகள் பெரிதாகாமல் பிரச்சனையே இல்லாத ஒரு நிலையை சந்திக்க போகின்றீர்கள். சிக்கல்கள் இருந்தாலும், என்ன சிக்கல்கள் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்துல, வாழ்க்கையில, திருமணத்துல அந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாக நகர்வதையும், சிக்கல்கள் ஒன்று ஒன்றாக பிரிவதையும் பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமான இடத்தில் இருப்பதனால மனக்குழப்பங்கள் விலகி மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலையை இந்த கஜகேசரி யோகம் தரப்போகின்றது. அதாவது மனதுல இருந்த இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இனி கடந்த கால கசப்புகள், வேதனைகளை மறந்து எதிர்காலத்துல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமையும். அரசு துறையில, பொதுத்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும், அதுல இருந்து வந்த தடுமாற்றங்களும், தடைகளும் விலகி வெற்றியை நோக்கி நகர்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். வாங்கிய கடன்களை அடைத்து விடுவீர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, போதுமான அளவிற்கு பணம் வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுவதோடு ஒருவர் புரிந்து கொள்வதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, ஜென்ம சனி தேவையற்ற டென்ஷன்கள் இருந்தாலும் கூட அந்த நிலையை மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இடத்திற்கு என்ற குரு பார்த்து கொள்வார். எத்தனையோ களங்கங்களும், ஏமாற்றங்களும், வீண் பழிபாவங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அத்தனையும் மாறுகின்ற அற்புதமான தருணம் காலம் மீனராசிக்கு. வாக்கு தர யாருக்குமே ஒரு ஜாமீன் வாக்கு தர வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கெட்டது புரிபடாத ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தின் சிறப்பு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, ஞானகாரர்கள் என்று சொல்லக்கூடிய கேது இருவருமே கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் தருவார்கள். அருமையான இடம், அருமையான காலம். ஒரு பொன் வைக்கின்ற இடத்துல பூ வைப்பது போல இந்த கஜகேசரி யோகம் ஆளுமை திறன். இதைத்தான் நான் சொல்ல போறேன் மீனராசி. ஆளுமை திறன். ஒரு அரசு துறையில ஒரு ஆளுமை, அரசியல்ல ஒரு ஆளுமை திறமை, பிறரை தன் வசப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இல்லாததுனால தானே இத்தனை தவிப்பு, இத்தனை சங்கடங்கள், இத்தனை தடுமாற்றங்கள். அந்த நிலை மாறும். அந்த திறமை குடும்பத்துல, வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில ஒரு திறமையான ஒரு ஆளுமை திறமை மிக்க ஒரு அற்புதமான நிலையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கஜகேசரி யோகம் மீனராசிக்கு தரும். தெய்வ பலம் சற்று அதிகமாக இருந்து விட்டாலோ, தெய்வம் சார்ந்து குரு சார்ந்து இருந்து விட்டாலோ பலன் பன்மடங்கு பெருகுவதை நீங்கள் வாழ்க்கையில் உணரார். ஒரு முறை அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்து பாருங்கள். கஜகேசரி யோகத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால் முருகனுடைய குரு வழியார்கள். நமக்கெல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தானே. அதே மாதிரி நவகிரகனுக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கும் எனக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு. திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல குரு தாங்க. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதை போல குரு பாதங்க. குரு பார்ப்பதனால் எத்தனையோ பிரச்சனை தீர்க்கின்ற ஒரு மனோநிலையில ஒரு மாற்றம் தரக்கூடிய அற்புதமான காலம் இந்த கஜகேசரி யோகம் மீனராசி.